வெல்கம் டு டிஎஸ்கே டெக். இப்போ நாங்கள் வந்து எண்ணெய் ஊற்றி கடுகு இதெல்லாம் போட்டது உங்களுக்கு கவர் ஆகலை. அப்படியே வெங்காயம் போட்டு கிண்டிட்டோம். இதில் வந்து பட்டை 1 லவங்கம், பட்டை 2 லவங்கம், இது வந்து பூண்டு, பெரிய வெங்காயம் 1 எடுத்து சன்னமாக நறுக்கி வச்சுக்கணும். ஒரு பூண்டு பல் உரித்து வச்சுக்கிட்டேன். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா கலர் மாதிரி வதங்குற வரைக்கும் வதக்கிக்கலாம். இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னா பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு பிரிஞ்சி இலை, 2 லவங்கம், ஒரு பட்டை சின்னதாக போட்டு வெங்காயத்தை போட்டு வதக்கணும். பட்டர் வந்து கொஞ்சமாக எடுத்துக்கணும். 1 ஸ்பூன் அளவுக்கு. பன்னீர் வந்து 200 கிராம் பன்னீர். பாருங்கள், தக்காளி வந்து ஒரு தக்காளி எடுத்து சன்னமாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கினாச்சு. அதையும் இப்போ நம்ம போட்டு வதக்குறோம். பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்து இதுக்கு தேவையான மசாலா நம்ம சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறம் தான் நீங்கள் தக்காளி போட்டு வதக்கணும். 2ஐயும் ஒன்றா போட்டு வதக்கக்கூடாது. இப்போ நான் பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் தக்காளி போட்டேன். இப்போ தக்காளியும் நல்லா வதங்கிருச்சு. இதில் வந்து 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், ஒரு ஸ்பூன் மல்லித்தூளும் 1 ஸ்பூன் மிளகாத்தூளும் போட்டு இப்போ நம்ம கலர்றோம். இப்போ 1 ஸ்பூன் மல்லித்தூள், பாருங்கள், அந்த நம்ம போட்ட மசாலாவும் நல்லா எண்ணெயில் வதங்கி வர மாதிரி நல்லா வதக்கியாச்சு. அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றுறோம். இப்போ நம்ம எவ்வளோ குழம்பு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ 200 கிராம் பன்னீருக்கு எவ்வளோ செய்யணுமோ அந்த அளவு தான் இப்போ நான் போட்டு எல்லாம் ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ அதுக்கு தேவையான தண்ணி ஊற்றி கிண்டுறோம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அந்த மசாலா நல்லா கொதிக்கட்டும்னு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மசாலா நல்லா கொதிக்குது. இப்போ இன்னும் கொஞ்சம் நம்ம தண்ணி சேர்த்துக்கணும். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இப்போ மசாலா வெந்த உடனே இப்போ மறுபடியும் கொஞ்சமாக லைட்டாக கொஞ்சம் தண்ணி ஊற்றிருக்கேன். இதுக்கு வந்து ஒரு 10 முந்திரி எடுத்து நல்லா ஊற வச்சுட்டு அரைச்சிக்கணும். நான் வந்து 200 பாருங்கள் முந்திரி அரைச்சி ஊற்றுறேன். இது வந்து முந்திரி அரைச்சது 10 முந்திரி ஊற வச்சு நான் அரைச்சி எடுத்து போட்டிருக்கேன்.
பாருங்கள் முந்திரி அரைச்சி ஊற்றினோடனே குழம்பு எவ்வளோ நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் கொஞ்சமாக நமக்கு தேவையான கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு, நல்லா வெந்துருச்சு. இனிமேல் வந்து நம்ம பட்டர் ஒரு 2 ஸ்பூனும் பன்னீரையும் சேர்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் கெட்டியாக இருக்குது, அதாவது கொஞ்சமாக தண்ணி விட்றேன். கெட்டியானா கொஞ்சம் தண்ணி விட்டு கொஞ்சம் லூஸ் பண்ணிக்கலாம். உப்பு, இந்த குழம்புக்கு தேவையான உப்பு போட்டிருக்கேன். பாருங்கள் பன்னீர் வெட்டி பொடி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன். இப்போ அதை நான் போடுறேன். பன்னீரை வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த அளவு இந்த சைஸ் பீஸு கட் பண்ணால் போதும். இதை விட சின்னதாக கூட கட் பண்ணிக்கலாம், ஆனால் இதை விட பெருசாக கட் பண்ணிடாதீங்க. இது தான் நார்மல் சைஸு. இதோட சின்னதாகவும் கட் பண்ணி போடலாம். இந்த மாதிரி கட் பண்ணி போட்டு கொஞ்சம் நல்லா கொதிக்க விடுங்க. குழம்புல நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் பாருங்கள் இந்த பட்டர் ஒரு கெட்டியாக கட் பண்ணி ஒரு சின்ன சின்ன பீஸாக ஒரு 4 பீஸ் போட்டிருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் அளவு வரும். இப்போ எல்லாம் போட்டாச்சு, குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சுவையான பன்னீர் பட்டர் மசாலா ரெடி. நீங்களும் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். டிஎஸ்கே சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.